அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் யார்? வரும் ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்திற்கான 6 எம்பிக்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது. இந்தியாவில் 250 மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளார்கள். இதில் 238 பேர் நேரடியாக, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலமாகவும், 12 பேர் குடியரசுத் தலைவரின் மூலமாகவும் நியமிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மாநிலங்களினுடைய மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ற வகையில் அந்தந்த மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால் இந்த எம்பிக்களினுடைய பதவி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளது. அட்டவணை 4 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இது ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்காக 18 எம்பி பதவிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு எம்பி போட்டியிடுவதற்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுக ஆளும் கட்சி, மேலும் அவர்களுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் அவர்களுக்கு 4 எம்பி பதவிகள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதேபோன்று எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு 2 எம்பி பதவிகள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. திமுகவில் எம்பிக்களாக இருந்த வழக்கறிஞர் வில்சன், தொழிற்சங்க தலைவர் எம் கணேசன், எம் அப்துல்லா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ போன்றவர்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது. வரும் தேர்தலில் வைகோவிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது. வைகோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட எம்பி பதவியை மக்கள் நீதி மய்ய தலைவரான திரு கமலஹாசனுக்கு வழங்க திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வைகோ தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால் கூட்டணி தர்மத்திற்காக மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கலாம். மேலும் கமலஹாசனுக்கும் ஒரு எம்பி பதவியை தர திமுக வாக்குறுதி அளித்துள்ளதால் திமுகவிலிருந்து 2 எம்பி பதவிகள் கூட்டணி கட்சிகளுக்கு சென்றுவிட்டால் மீதம் 2 எம்பி பதவிகள் தான் இருக்கும். அந்த 2 எம்பி பதவிகளையும் கைப்பற்ற தற்பொழுதே அறிவாலயத்தில் போட்டி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் மூலம், அறிவாலயத்தில் செல்வாக்கு உள்ளவர்களின் மூலமாக எம்பி பதவியை கைப்பற்ற தற்பொழுதே காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் திமுகவிலிருந்து பல பேர் எம்பி பதவியை பெற திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கவிஞர் சல்மா, மருத்துவர் அணி செயலாளரான டாக்டர் சுபேர்கான், இளைஞர் அணி செயலாளரான வழக்கறிஞர் ஜோயல், மகளிர் அணி செயலாளரான ஹெலன் டேவிட்சன், திமுகவின் அமைப்பு செயலாளரான திரு ஆஸ்டின், அமைச்சர் ஏவா வேலுவின் மகனான ஏவாவே கம்பன், வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய மகனான பிரபு, திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணி தலைவரான திரு கார்த்திகேய சேனாதிபதி, திமுகவின் மாணவர் அணி செயலாளரான திரு ராஜீவ்காந்தி, நீலகிரி மாவட்ட செயலாளரான முபாரக் போன்றோர்கள் தொடர்ந்து திமுகவினுடைய எம்பி பதவியை கைப்பற்ற காய் நகர்த்தி வருகிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் மீண்டும் வில்சன், சண்முகத்திற்கு அந்த பதவியை வழங்கலாமா என்ற திட்டமும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்களும் தொடர்ந்து அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். திமுக தலைமை இந்த எம்பி பதவியை யாருக்கு ஒதுக்கும் என்பதில்தான் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கல் எழுந்து வருகிறது. ஏனெனில் மதிமுகவிற்கு 2 எம்பிக்களில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை மட்டுமே திமுக வழங்கியிருந்தது. வைகோ அவர்களின் மகனான துரை வைகோ அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் சுயேட்சையாக தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். எனவே இது போக மேலும் ஒரு எம்பி பதவியை மாநிலங்களவை எம்பி பதவியாக தர திமுக ஏற்கனவே மதிமுகவிற்கு வாக்குறுதி அளித்திருந்தது. மதிமுக அந்த எம்பி பதவியை பெறுவதற்காக தொடர்ந்து காய் நகர்த்தி வரும். அந்த எம்பி பதவியை மீண்டும் வைகோவே பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கணேசன் அல்லது மல்லை சத்யா போன்றவர்களுக்கு வழங்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. அதேபோன்று கமலஹாசனுக்கும் எம்பி பதவியை தர திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. கமலஹாசனுக்கும் இந்த முறை எம்பி பதவி வழங்க உள்ளதால் திமுகவிற்கு 2 எம்பி பதவிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.